ஏசியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டான நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல அமைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு சூப்பரான இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிளியரா புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஆதனூர் மன்னிவாக்கம் அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நம்ம வண்டலூர் டு வாலாஜாபாத் அண்ட் ஊரப்பாக்கம் லிங்க் ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து 1 மினிட்ல நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வாலாஜாபாத் போகக்கூடிய அந்த மெயின் பைபாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 to 4 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்தீங்க அப்படின்னாக்க நமக்கு வந்து ரூபி லேண்ட்மார்க் அபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்க பைபாஸ்ல போகும்போது நல்லா விஷுவலா தெரியும். உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் 1 மினிட்ல வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை ஈஸியா நீங்க ரீச் பண்ணிட முடியும். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க 2 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1632 ஸ்கொயர் ஃபீட். அதுல ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 1704 ஸ்கொயர் ஃபீட்ல இங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஈஸ்ட் ஃபேசிங்ல வந்து அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்ல உங்களுக்கு 23 ஃபீட் பிளாக் டாப் வைட் ரோடு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வீடியோல பாக்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தார் ரோடு போட்டு இருப்பாங்க. அதான் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடுக்கு அட்ஜாயின்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. சோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சைட் விசிட் வரணும் அப்படின்னா